Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Winning Trial எபிசோட் நம்பர் 5. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கிட்ட நான் இந்த டீம் விட்டு போக போறேன், நான் கிம் கூட துரியன் டீம்ல சேர போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில எல்லா கோச்சும் சேர்ந்து மீட்டிங் போடுவாங்கல்ல. அப்ப விபி ஹீரோ கிட்ட உங்க ரக்பி டீம்ல இருந்து ஒரு ஆள் போயிட்டாங்க. ஆல்ரெடி ரக்பி டீம் 7 பேர் கொண்டது, இப்போ 6 பேர் தானே இருக்கீங்க, அதனால டீமை கலைச்சிடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் என்கிட்ட பிளேயர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே பிரின்சிபலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாரு எங்க அப்படின்னு கேட்க விபியும் ஆமா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் அவனை ஓபனிங் செரிமனிக்கு கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் அவனால யார்கிட்டயுமே காமிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம விபியும் அது வரைக்கும் பொறுத்துக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப பிரின்சிபல் ஹீரோவை கடகடன்னு அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்து நிஜமாவே உங்ககிட்ட பிளான் இருக்கா, நீ யாராச்சும் ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சிட்டியான்னு. ஹீரோவும் யாருக்கு தெரியும் அவன் எங்க இருக்கானோ அப்படின்றாங்களா. பிரின்சிபலும் அப்ப நீ போய் சொன்னியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா போய் சொல்லல அப்படின்னா இப்பவே அந்த விபி என்ன பண்ணிருப்பான், ரக்பி டீமை கலைச்சு விட்டுருப்பான். பாவம் பசங்க, நான் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன் இனி ஒரு பிளேயர்னு. பிரின்சிபலும் எப்படிரா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அதெல்லாம் அப்படிதான், இன்னும் 2 நாள் எனக்கு டைம் இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் சியாங் ரொம்ப கோவமா டேயை திட்டிக்கிட்டே இருக்காங்க. டேக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டே கால் அட்டன் பண்ணவே இல்ல. அப்ப குவாங் சொல்றாங்க நீ அவனுக்கு கால் பண்ணி வேஸ்ட், அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான், அதனால பொறுமையா இருன்னு. சியாங்கும் பொறுமையா இருந்து என்னடா சாதிக்க முடியும், நீ வைஸ் கேப்டன், ஆனா பேசுற பேச்ச பாத்தியா, இந்நேரத்துக்கு நீயும் கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமான்னு கேட்க வேற எல்லா பசங்களும் இப்ப நம்ம கோவப்பட்டு என்ன பண்றது, பேசாம டேயை கடத்திட்டு வந்துடலாமா, நம்மளோட டீம்ல அவனை இருக்க சொல்லி வற்புறுத்தலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்க, அவனை அப்படியே கடத்திட்டு வந்து இங்க வச்சு என்ன செய்ய போறீங்க, கடத்திட்டு வந்து உங்க கூட விளையாட சொன்னா மட்டும் அவன் விளையாடிடுவானா, ஆல்ரெடி அவன் அந்த டீமுக்கு போயாச்சு, இனி அவனை இங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு. சியாமும் அப்படின்னா எங்களை என்ன பண்ண சொல்றீங்க, நாங்க ரக்பி டீம் அப்படியே மறந்துட வேண்டியதானா, இனி ஒரு பிளேயர் இல்லாம எப்படி நம்மளால விளையாட முடியும்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட உடம்பையும் கை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் என்னடா கோச் நம்மள வித்தியாசமா தொடுறாரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தா ஹீரோ ஒவ்வொருத்தரோட உடம்பையும் தொட்டு இவனுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, இவன் இந்த இடத்துல பிளே பண்ணலாம், இவன் இந்த இடத்துல பிளே பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. சோ நமக்கு இப்ப தேவையான ஆள் என்ன மாதிரி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா என்ன மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நான் ஒரு பிளேயரை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாம ஸ்டூடண்ட்ஸோட ரெக்கார்ட் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலி இங்க ஸ்பெஷலா நிறைய பேரை ஆல்ரெடி இன்டர்வியூ எடுத்து வச்சிருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு உள்ள எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில யாராவது இருக்காங்களா அப்படின்றத சர்ச் பண்றதுக்காக தான் ஹீரோ போயிருப்பாங்களா. அப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸோட லாக்கர்ல ஹீரோயினோட நேம் இருக்கும். ஐயோ இந்த லாக்கர் ஹீரோயினோட நேம்ல இருக்கு, அவகிட்டயா இதுக்கான சாவி இருக்கும், என்னால அவகிட்ட எல்லாம் போய் கேட்க முடியாதுப்பா, அதனால திறந்து பார்த்துடலாம் அப்படின்னு பயங்கரமா திறந்து பாக்குறாங்க. ஆனா அவங்களால திறக்கவே முடியல. அந்த சத்தம் கேட்டு பிபி அங்க வந்துடுறாங்க. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஒண்ணும் இல்லையே சும்மா சுத்தி பாக்குறதுக்காக வந்தேன்னு. ஆமா உனக்கு இந்த ரூமோட சாவியை யார் கொடுத்தா அப்படின்னு கேக்குறதுக்கு பிரின்சிபல் தான் கொடுத்தாங்க, அவங்க எனக்கு ஐடி கார்டுலாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிபியும் இன்னொரு தடவை இந்த ரூம்க்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து ஹீரோவை துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோ ரொம்ப சோகமா ஹீரோயின் இந்த கீ எதுக்காக உன்கிட்ட இருக்கணும், உன்கிட்ட நான் எப்படி வந்து கேக்குறது, உன்கிட்ட கேட்டா மட்டும் நீ அப்படியே எடுத்து தந்துருவியா என்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஷூட்டிங் டீமோட கோச் கிட்ட நானா ரொம்ப லேட்டா வந்து நான் இப்பதான் பிராக்டிஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றாங்க. சரி நீ பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ வேணுனே நானா யூஜியோட டேபிள் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீ ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு, ஏன்னா அவ ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ இப்ப பக்கத்துல போன அப்படின்னா அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு. உடனே நானாவும் எனக்கு இங்கதான் நின்று பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஷூட்டிங் கோச் சும்மா இருப்பாங்களா, ஆமாமா அவ அங்கதான் பிராக்டிஸ் பண்ணுவா, யூஜி நீ வேணா தள்ளிப்போ அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த நானாவையும் கோச்சையும் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யூஜியும் ஆல்ரெடி நான் பண்ண வேண்டிய எல்லா பிராக்டிஸையும் பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால யூஜிக்கு பின்னாடியே போயிட்டு யூஜி நீ இன்னைக்கு ஷூட் பண்ண எல்லாத்தோட ரெக்கார்டு இதுல இருக்கு, நீ பார்த்து அடுத்த தடவை எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்றத பிராக்டிஸ் பண்ணிக்கோ, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாததுக்கு சாரின்னு. யூஜியும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எப்படி பேசினா ஹீரோயின் சாவியை கொடுப்பாங்க அப்படின்னு நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்க என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் ஹீரோயின் மூஞ்சிலேயே காரி துப்பிடுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறதுக்காக சிசிடிவி கேமரா ரூம்ல போய் பாக்குறாங்களா. அங்க ஹீரோயின் இல்ல, ஏன்னா ஹீரோயின் யூஜியும் நானாவும் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கீயை தேடுறாங்க. அதுல கீ கிடைக்குது, உடனே அதை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்களா, வந்து பார்த்தா சாவிய காணல. சிசிடிவி கேமரால யாரோ ஒரு ஆள்
ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா ரூம் குள்ளாடி போன மாதிரி இருக்கு. அடுத்த செகண்டே ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க, அலாரம் அடிச்சிடுறாங்க. எல்லா கோச்மார்களுமே அங்க வராங்க. ஒரு பெரிய பரபரப்பான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா ரூமுக்கு போயாச்சு. நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஒரு ஃபைலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதை ஒளிச்சு வச்சுட்டு ஹீரோயினுக்கு தெரியாம மறைஞ்சு நிக்கிறாங்களா. ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை பாக்குறதுக்காக வந்தேன், ஆனா இங்க இருந்து நான் எதையுமே எடுக்கலன்னு. ஹீரோயினும் பைத்தியக்காரா, இப்ப யாராச்சும் வந்தாங்க என்ன ஆவறது, திருட மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் மாட்டிப்ப போல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவங்க வந்து துரத்தி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன, கதவை திறந்த உடனே அங்க வேற எல்லா கோச்மார்களும் நிக்கிறாங்களா. ஆல்ரெடி எல்லாருக்கும் ஹீரோ மேல கோவம் இருந்ததுனால ஹீரோவை பார்த்த உடனே பொழந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கார்ல வச்சதுக்கு அப்புறமா கேக்குறாங்க, அவனை எதுக்காக நீங்க அடிச்சீங்க, அவன் உங்களோட ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக அவனை அடிச்சீங்கன்னு. எல்லாருமே அவனோட ஃபேஸை நாங்க பார்க்கல, அவன் திருடன் நினைச்சு நாங்க அடிச்சிட்டோன்னு. நிஜமாவே ஃபேஸை பார்க்காம தான் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் அவனுங்க எங்க ஃபேஸை பார்க்காம அடிச்சானுங்க, ஃபேஸை பார்த்ததுனால தான் அடிச்சாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஹீரோயினையும் ஹீரோவையும். போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு, டாக்குமெண்ட் சைன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் ரொம்ப கோவமா சிகரெட் பத்த வைக்கிறாங்களா, பத்த வைக்க முடியல, அதனால தூக்கி எறியறாங்க. ஹீரோ கிளாப் பண்ணிட்டு சூப்பர் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. ஹீரோயினே கோவம் வந்துருச்சு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோவும் நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டல, அதனாலதான் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றேன்னு. ஹீரோயினும் பைத்தியக்காரா, நான் அதை கேட்கல, ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா ரூம்ல அடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீ எதுக்காக திரும்பி வந்த, 3 வருஷம் கழிச்சு 10 வருஷமா லவ் பண்ண என்ன என்கிட்ட எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம விட்டுட்டு போனேன். உன்னை ரீச் பண்றதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியவே இல்லை. திடுதிடுப்புன்னு 3 வருஷம் கழிச்சு ஏன் முன்னாடி வந்து நிக்கிற, எதுக்காக இந்த ஸ்கூல்ல சூஸ் பண்ண, எதுக்காக இங்க வந்தேன்னு ஹீரோ என்ன சொல்லன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோயினும் பதில் சொல்லுடா அப்படின்னு கத்தி கேட்க ஹீரோவும் நான் எந்த இடத்துல தொலைச்சேனோ அந்த இடத்துல தானே தேட முடியும், நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் மிஸ் பண்ண எல்லா விஷயமே இங்கதான் இருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவன் நம்மள மிஸ் பண்ணானோ அதனாலதான் இங்க திரும்ப வந்தானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் மனசை அலைப்பாய விடக்கூடாது அப்படின்னு அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோ ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வேற எல்லா டீம் பசங்களும் சியாங்கோட டீம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய் உங்களோட டீம் இன்னும் ஒரு வாரத்துல கலைஞ்சு போக போகுது, செரிமனிக்கு முன்னாடி இனி ஒரு பிளேயர் வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. சியாங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோ வேற காலையில இருந்து காண வேற செய்யல இவன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்ட்ல இருக்காங்க. அதே நேரத்துல விபிக்கு ஹீரோ இந்த டாக்குமெண்ட் ரூம்ல இருந்து எதையுமே எடுக்காம போயிருப்பான் அப்படின்றத நம்ப முடியல. அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால ஹீரோயினை நேரா டாக்குமெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்ண அப்படின்னு லாக்கரை ஓபன் பண்றாங்க. அதை செக் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தலைகீழா இருக்கும். சோ அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பேஜா பார்த்தா அதுல ஒரே ஒரு பேப்பர் மிஸ் ஆயிருக்கும். ஹீரோயினுக்கு அட பாவி, அத ஒரு காப்பி எடுத்துட்டாவது வச்சுட்டு போயிருந்திருக்கலாம்ல, எவிடன்ஸோட எடுத்துட்டு போயிருக்கானே பைத்தியக்காரே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப விபியும் இதுல எந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினுக்கு தெரியல, ஏன்னா யாருமே இதுல செகண்ட் காப்பி எடுத்து வைக்கிறது கிடையாது. அதனால இதுல என்ன டேட்டா இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஹீரோ என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, நேரா இவங்க டாக்குமெண்ட்ல எந்த பையனோட டீடைல்ஸ பார்த்தாலும் அந்த பையனோட வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க, ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க. அந்த பையனோட நேம் யாங், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களோட ஃபேமிலியில சேர்ந்தவன். சோ அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி அலையிறாங்க. அவங்களால கண்டே பிடிக்க முடியல. மார்க்கெட்ல அங்க இங்க எல்லா இடமும் எல்லார்ட்டையும் விசாரிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சியாங்க்கு ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, நான் இனி ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கேன். சோ என்னோட டீம் மேட்ஸா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு எனக்காக கவர் அப் பண்ணுங்க, நான் ஸ்கூல்ல இல்ல அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. சியாங்கும் இவர் என்னடா கோச்சா இல்லனா ஸ்டூடெண்டா, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு, இப்ப என்ன பண்றது, ஐயோ தலை வலி அப்படின்னு இவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப அங்க ஷூட்டிங் டீமோட கோச் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரையா கவுண்ட் பண்ணிட்டு மொத்தம் 6 பேர் தான் இருக்கீங்க, உங்களோட கோச்சை சேர்த்து 7 பேர் இங்க இருக்கணும். கோச் இங்க இல்ல அப்படின்னா இது ஒரு அஃபென்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல. சோ கோச் எங்க, உடனே நான் இத போய் ரிப்போர்ட் பண்ண போறேன்னு. சியாங்கும் கோச்சுக்கு உடம்பு சரியில்லை, அவர் நர்ஸ் ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோச்சும் என்னாலலாம் உன் பேஷன் நம்ப முடியாதுப்பா, குவாங் நீ சொல்லு கோச் எங்கன்னு கேக்குறதுக்கு குவாங்கும் ஆமா ஆமா அவன் சொன்ன மாதிரி எங்களோட கோச் மெடிக்கல்
மெடிக்கல் ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஷூட்டிங் டீம் கோச்சும் நீ போலீஸ்க்கு தானே படிச்சிட்டு இருக்க, சோ நீ கண்டிப்பா போய் சொல்ல மாட்ட, இருந்தாலும் நான் அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும்ல, உன் கோச்சை நான் டைரக்டா போய் பார்த்துடுறேன் அப்படின்னு மெடிக்கல் ரூமுக்கு போக பாக்குறாங்க. இவங்க எல்லாரும் ஐயோ போச்சு செத்தோம் அப்படின்னு ஷூட்டிங் டீம் கோச்சை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்போ ரூம்குள்ள அவரு போறதுக்குள்ளாடி சியாங் போயிட்டு மறைக்கிறாங்க. நீங்க உள்ள போக கூடாதுன்னு. ஏன் போக கூடாதுன்னு கேக்குறதுக்கு எங்க கோச்சுக்கு கொரோனா இருக்கு, உங்களுக்கும் அது பரவிடும்னு. கொரோனாவா? ஸ்கூலுக்குள்ளயா? நான் அவனை பார்த்தே ஆகணும், வழிவிடு வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கதவை திறந்துட்டு ஹீரோயினும் நர்ஸும் வெளியில வராங்க. அவங்கள பார்த்த உடனே கோச் கேக்குறாங்க, அவங்க 2 பேரும் உள்ள இருந்து வெளியில வராங்க, அப்ப அவங்களுக்கு கொரோனா இருக்காதா அப்படின்னு கேட்ட உடனே இங்க இருந்து சியாவும் கை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நர்ஸுக்கு அது புரிஞ்சிருச்சு. யாருக்கு கொரோனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஷூட்டிங் டீம் கோச்சும் ஹீரோவுக்கு தான், அவனுக்கு தான் கொரோனா வந்திருக்குன்னு உள்ள அட்மிட் ஆயிருக்கான்னு இந்த பசங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு. உடனே நர்ஸுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. ஆமா அவனுக்கு கொரோனா தான் அப்படின்றாங்க, அதனால யாரும் உள்ள போக கூடாதுன்னு. அவ இப்பதானே ஹீரோயின் உள்ள வந்தான்னு கேக்குறதுக்கு நர்ஸும் அவ உள்ள வந்ததுனால தான் அவளை நான் வெளியில துரத்திட்டு இருக்கேன், உள்ள ஹீரோ இருக்கான், சோ அவனை யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஷூட்டிங் டீம் கோச்சும் இல்ல நான் பார்த்தே தீருவேன், ஏய் ஹீரோயின் இவ சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே பசங்க எல்லாரும் ஹீரோயின் கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஆமா உள்ளதான் ஹீரோ இருக்கா அப்படின்னு போய் சொன்னதுனால ஷூட்டிங் டீம் கோச்சும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்பி பசங்க எல்லாருக்கும் இப்பதான் பெருமூச்சே வருது. நர்ஸும் ஹீரோயினும் இதுக்கு மேலாம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், இந்த ஒரே ஒரு தடவை தான் ஹெல்ப் பண்ணுவோம், தயவு செஞ்சு போயிட்டு உங்க கோச்சை கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து பசங்களை அனுப்பி வச்சிட்டாங்க. பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இந்த பக்கம் ஹீரோ கடைசியா அந்த பையனோட ரெஸ்டாரண்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா உள்ள போறாங்களா. அப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, இதுதான் அந்த பையனோட வீடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த ஆளை பார்த்த உடனேயே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏய் நீங்க ரைனோ தானே, ரக்பி டீமோட சீனியர், நான் உங்க ஜூனியர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ரைனோ வெளியில ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க, உங்க பையன் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தா அவனோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு நான் இங்க வந்திருக்கேன், அவனை நான் கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், இதுல சைன் பண்ணுங்க, உங்களோட நேமை மட்டும் சைன் பண்ணுங்க, செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த பையனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரைனோ நீ யாருடா, அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாம் அந்த பையன் தானேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஓ என்ன பத்தி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு இதே ஒரு கிண்டலா மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ரைனோ ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு உள்ள போக ட்ரை பண்றாங்களா. அப்ப ஹீரோ விடாம ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு பிடிக்கிறாங்க. அப்ப ரைனோ கீழே விழுந்துடுறாங்க. அவங்க காலில் ஏதோ அடிபட்டிருக்கு, அவங்களால ஒழுங்கா நடக்கவே முடியல. சோ அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தள்ளி இருந்து யாங் ஓடி வரான். ஏய் என்னோட அப்பாவை எதுக்காகடா அடிச்சிட்டு இருக்க, என்னோட அப்பாவை எதுக்காகடா ஹராஸ் பண்ணேன்னு. ஹீரோவும் நான் அப்பாவை எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்களா. யாங்கும் அதான் நான் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா. ஹீரோ அதையும் கண்டுக்கல. யாங்க பார்த்தா அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. உன்னோட பிசிக் உன்னோட பாடி கரெக்டா இருக்கும், ரக்பிக்கு நீ தாண்டா சரியான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் யாங்குக்கு புரியுது இவங்க நம்மள ரக்பி டீமுக்கு செலக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு. ரைனோ எதுவுமே சொல்லாம உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ உட்காந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்களா. ரைனோ அவங்க பையன் கிட்ட நீ அப்ளை பண்ணியா அப்படின்னு கேட்க ஆமா நான் தெரியாம அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சரி அப்ப நீ போறதுக்கு ரெடியா இருக்கியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா யாங் ஒரே நேரத்துல இல்லன்னு சொல்லிடுறாங்க. ரைனோ பாத்தியா என் பையனுக்கு வர இஷ்டம் இல்ல, இங்க கிளம்பு அப்படின்னு ஹீரோ துரத்தி விட்டுட்டாங்க. ஹீரோக்கு இந்த பையன் எதுக்காக வேண்டான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில போயிட்டு இருக்கும்போது அந்த யாங் பையன் ஓடி வரான். ஒரு நிமிஷம் நில்லுங்க ஹீரோ அப்படின்னு. ஹீரோவும் என்ன விஷயம், அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு யாங் சொல்றாங்க ஆக்சுவலி என் அப்பாவுக்கு இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட மேட்ச் எல்லாத்தையுமே நல்லா பாத்திருக்கேன், ஒரே ஒரு தடவை நான் உங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவான்னு. ஹீரோ சந்தோஷமா ஓகே அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. யாங்கும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடி போயிடுறாங்களா. ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு தங்கத்தை நான் எப்படிடா இங்க விட்டுட்டு போவேன், இவனை பேக்கப் பண்ணி நான் எப்படி கூட்டிட்டு போறேன் அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்னு ஏதோ ஒரு பிளான பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன யாங்குக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்மளால அப்பாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதனால அவங்க எப்பவும் போல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரைனோக்கு மனசே கேட்கல. நைட் உட்காந்து நல்லா குடிக்கிறாங்க. யாங் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ரைனோ கேக்குறாங்க நீ தான் அந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணியான்னு. யாங்கோ ஆமாப்பா நான் சும்மா ஒரு கியூரியாசிட்டியில அப்ளை பண்ணேன் அவ்வளவுதானு. உடனே ரைனோ கேக்குறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் ஆகி ஒருவேளை நீ செலக்ட் ஆயிருந்த அப்படின்னா எனக்கு தெரியாம நீ போயிருப்பியான்னு. யாங்குக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்பாவை எதிர்த்து பேச
பேசவும் முடியாது. அதனால இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதன்னு கேக்குறதுக்கு இல்லப்பா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ரைனோவுக்கு கொஞ்சமாவது நிம்மதியா வருது. இந்த பக்கம் ஹீரோ எதுக்காக ரைனோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தின போஸ்ட் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்களா. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. ரைனோ லாஸ்ட் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களோட கால்ல அடிபட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே கிடைக்காம அவங்களோட லைஃபே நாசமா போயிடுச்சு அப்படின்ற விஷயம். இப்படி இருந்துச்சுன்னா யாருதான் அவங்களோட பையனை திரும்பவும் ரக்பிக்கு அனுப்பி வைப்பாங்க. அதனால ஹீரோவுக்கு இதை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி சரி பண்றது அப்படின்றதே தெரியாம இருந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ரக்பி பிளேயர்ஸ் அந்த ஊர்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்க. சோ இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அந்த ஐடியா படி அடுத்த நாள் காலையில ரைனோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து நிறைய ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அதை டெலிவரி பண்றதுக்காக ஹீரோ தான் ரக்பி மேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு டெலிவரி பண்ண சொல்லிருப்பாங்க. இப்ப யார் இதை ஆர்டர் பண்ணது அப்படின்னு கேட்கலாம் நிக்கும் போது ஹீரோ நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்களா. சரி ஆர்டருக்குள்ள பைசாவை மட்டும் கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் யாங் அங்க இருக்க பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டு நீ இதை கொடுப்போ அப்படின்னு யாங்க அனுப்பினது மட்டும் இல்லாம கூடவே போயிடுறாங்க. இப்ப ரைனோ மட்டும் தனியா நின்று மேட்ச பாத்துட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு ஒரே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்கள் கழிச்சு மேட்ச பாக்குறாங்கல்ல, அதனால அசந்து போய் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து நீங்க ரைனோ தானே, ரக்பி பிளேயர் தானே அப்படின்னு கேட்டுட்டாங்களா. உடனே இவனுக்கு புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. உடனே இல்ல நான் அவங்க கிடையாது அப்படின்னு கார் எடுத்துட்டு யாங்க அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப யாங் ரக்பி மேட்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அதை ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப பால் வந்து யாங் பக்கத்துல விழுதா யாங் அந்த பால் எடுத்து எரியறதுக்கு போறாங்க. அப்ப ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, உன்னோட கையை இந்த மாதிரி வச்சுக்கோ, இந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு எரிய சொல்றாங்க. அதே மாதிரியே யாங் எரியறாங்களா. அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா பசங்களும் பாருடா அவர் ரக்பி பிளேயரா இருப்பான்னு நினைக்கிறேன், நல்லா த்ரோ பண்ணால அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. யாங்குக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த பக்கம் ரைனோ வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்க எப்படி ரக்பி விளையாடினாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு அழுதுகிட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்ப அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டி கவர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க இந்த விஷயம் யாங்குக்கு தெரிஞ்சு ஓடி வந்து பார்க்க நம்ம ஹீரோ இந்த ஆக்சிடென்ட்க்கு நானே கவர் அப் ரூபாய் எல்லாம் கொடுத்துடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரைனோ என்ன பண்ணாங்கன்னா யாங் கிட்ட உனக்கு ரக்பி விளையாடுறது பிடிக்குதாடா அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் யாங் இல்லன்னு சொல்றாங்க. நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உண்மையை சொல்லு, உனக்கு ரக்பி விளையாட பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்ட உடனே யாங்கும் அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, இதுக்கு மேல என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியலப்பா, என்னால ஒரு விஷயத்தை பிடிச்சும் பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா. சோ திரும்ப திரும்ப கேக்குறத மட்டும் தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ரைனோக்கு ரொம்ப கோவந்துருச்சு. ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. எழுந்திருச்சு வந்து ஹீரோ ஒன்னால தாண்டா என் பையனை விடுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா, என்னோட காலை உடைச்சு என்னோட கெரியரை நாசம் பண்ணது பார்த்தாதான் என்னோட பையனோட கெரியரை நீ நாசம் பண்ணணும்னு நினைக்கிறியா, எங்களை விட்டுடா அப்படின்னு ஹீரோட மூஞ்சிலேயே பொலிர்னு வைக்கிறாங்க. அங்க ஆல்ரெடி போலீஸ் நிக்கிறாங்க. சோ இந்த சண்டை பார்த்துட்டு சும்மா விடுவாங்க. ஹீரோவையும் ரைனோ யாங் எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ கிட்ட நீங்க அவங்க கிட்ட காசு ஏதாவது வாங்குறீங்களான்னு கேக்குறதுக்கு இல்ல எதுவும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. யாங்கும் நான் சாரி கேக்குறேன் அப்படின்னு சாரி மட்டும் கேக்குறாங்க. அதுக்கப்புறமா 3 பேரையுமே வெளியில விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோ ரைனோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சீனியர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்களா. உடனே ரைனோவும் யாங் நீ வீட்டுக்கு போ, நான் இவங்க கிட்ட தனியா பேசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை தனியா பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக நீ என் பையனை விட மாட்டேங்கிறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஏன்னா உங்க பையனுக்கு டேலண்ட் இருக்கு, அவன் ரக்பி விளையாடணும்னு ஆசைப்படுறான், அதனாலதான் நான் அவருக்கு விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு. ரைனோவும் ஆனா நீ யாரா ட்ரக் யூஸ் பண்ணி இத்தனை வருஷங்களா ஒரு கேமுமே விளையாடாம இருந்தவன் தானே, எதுக்கு திரும்ப வந்திருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் உங்களை மாதிரி தான், நீங்களும் உங்க வீட்டுல மெடல ஒரு இடத்துல தூக்கி போட மனசு இல்லாம அட்லீஸ்ட் அடை கொடுத்து வைப்போன்னு கூட செடிக்கு கீழே அடை கொடுத்து வச்சிருக்கீங்க, அதை நான் கவனிக்க தான் செஞ்சேன். அதே மாதிரி தான் என்னாலே ரக்பி அப்படியே தூக்கி தூர வீச முடியல. நம்ம ஒரு தடவை ரக்பி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம லைஃபோட கலந்துருக்கும். எனக்கு நல்லாவே புரியுது உங்களோட லைஃப் நாசமா போனதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் காரணம். நீங்க ரக்பி மேட்ச்ல உடம்பு சரியில்லாம போனப்போ உங்களோட காலில் அடிபட்டப்போ உங்களால ரக்பி நீ விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சப்போ யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா நீங்க ரக்பி விளையாடினதுக்கு என்னைக்குமே ரிக்ரெட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்னதான் அவங்க மேல கோவம் இருந்திருந்தா கூட ரக்பி மேல உங்களுக்கு கோவம் இருக்காது. சோ அதே மாதிரி உங்களுக்கு ரக்பி விளையாடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, நீங்க விளையாடுனீங்க. இப்போ உங்க பையனுக்கும் ஆசை இருக்கு, அதெல்லாம் என்ன சும்மா வந்திருக்கும்னு நினைக்கீங்களா? கண்டிப்பா நீங்க விளையாடினதை அவன் பார்த்திருப்பான், அதனாலதான் அவனுக்கு அந்த ஆசை வந்திருக்கு. சோ அவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்களா, அட்லீஸ்ட் அவன் போயிட்டு என்ன கஷ்டம் அப்படின்றத பார்த்துட்டாச்சும் வரட்டுமே அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே ரைனோக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹீரோ சொன்ன மாதிரியே ரைனோக்குமே ரக்பி மேல எந்த ஒரு கோவமே கிடையாது. தன்னோட காலில் அடிபட்டு இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாம பண்ணிட்டானுங்களே அப்படின்னு கோவம் மட்டும்தான். இதனால அடுத்த நாள் காலையில எப்பவும்
வழக்கம் போல யாங் சேல்ஸ் பண்றதுக்காக போயிட்டான். திரும்பி வரும்போது ஹீரோ கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன், பஸ் டிக்கெட் என்ன இருக்கு, நீ கரெக்டான டைம்க்கு வந்துரு, உன் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. யாங்குக்கு ஒரே ஆச்சரியம், அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கடகடன்னு உள்ள போய் பாக்குறாங்களா. அப்ப கதவுலயே ஒரு ஆள் வேலைக்கு தேவை அப்படின்ற போஸ்டர் இருக்கும். அதை பார்த்தோன்னே அதை கிழிச்சு எடுத்துட்டு, அப்பா நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களால தனியா இந்த ஷாப்பை ரன் பண்ண முடியுமா, என்ன அப்படியே விட்டுடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அதுக்கு அவங்க அப்பாவும், எனக்கு கால் தாண்டா போச்சு, என்னோட மனசும் என்னோட தைரியமும் ஒன்றும் போயிடல, நீ ரக்பி மேட்ச் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன்னா விளையாட போ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா உன்னோட லைஃப்ல ரிக்ரெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு தன்னோட மெடலை அதுல தொங்க போட்டிருப்பாங்க. இவ்வளவு நாளும் ஒளிச்சு வச்சிருந்த மெடலை தூசி தட்டி தொங்க போட்டிருப்பாங்க. அதை பார்த்த உடனே யாங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க அப்பாவும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட போறடா, போயிட்டு ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே யாங்க ரொம்ப சந்தோஷமா பஸ் ஸ்டாப் ஓடி வந்தா பஸ் போயிடுச்சு. ஐயோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வராங்க. என்ன பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றியா, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ மிஸ் பண்ணிடுவேன்னு, அதனாலதான் அது வேஸ்ட் டிக்கெட், நான் பஸ் டிக்கெட்டே எடுக்கல, நமக்கான வண்டி இந்தா வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வண்டியை கொண்டு வந்து ஸ்டைலா விடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஹீரோவும் யாங்கும் அந்த கார்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் செரிமனி ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க, ஹீரோ பிளேயரை கூட்டிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு. விபிக்கு ஒரே ஜாலி. டைம் ஆன உடனே செரிமனி இப்ப ஆரம்பிக்க போகுது, சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டே ரக்பி டீம்ல ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனால அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கதவை திறந்து வந்துட்டு ரக்பி டீமோட பிளேயர் வந்தாச்சு அப்படின்னு நிக்கிறாங்க. சோ எல்லாருக்குமே செம்ம ஜாலி ஆயிடுச்சு. பசங்க எல்லாரும் ரக்பி டீமுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஸ்டைலா வந்து நின்று விபியை ஒரு முறை விட்டுட்டு நிக்கிறாங்க. எங்க சீன் கிட்ட இருந்து இந்த எபிசோட் முடியுது. எப்படியுமே விபி ஹீரோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்கன்னாவும் அதை நாசம் பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பான். அது என்ன பிளான், ரக்பி டீம்ல 7 பேர் சேர்ந்துருவாங்களா, டீம்மேட்ஸ் எல்லாரும் ஒன்னா எப்படி பிளே பண்ணுவாங்க, மேட்சை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.